டேய் எழில், எழிலு, எழில். மா, என்னம்மா? என்னடா இங்க தூங்கிட்டு இருக்க? அதுக்கு நீ இப்படியா தண்ணி ஊத்தி எழுப்புவ? நைட் அப்பா கூட தானே படுத்திருந்த? எப்போ இங்க வந்து படுத்த? நைட்டே வந்துட்டம்மா. அவர் ஏம்மா இப்படி இருக்காரு? அவரை எப்படி நீ கல்யாணம் பண்ண? ஏய், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? வாயை திறந்தாருன்னா அட்வைஸ், திட்டு. அவருக்கு அவர் மட்டும்தான் சரி நினைப்பு. என்ன எம்பிஏ முடிச்சிட்டு நைட்டு 10 மணிக்கு தூங்கி காலையில 6 மணிக்கு எந்திரிச்சா அவரு ரொம்ப நல்லவரா? ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? இனிமே அவர் கூட தூங்க சொல்லி சொன்னேன்னு வை, நான் வீட்டுக்கே வரமாட்டேமா. ஏய், வீட்டுக்கு வராம எங்கடா போவ நீ? நான் எங்கேயோ போய்க்கிறேன். ஏன்டா? விடுமா. ஏமா, ஆ? என்ன இது நடு வழியில வாளி கொண்டு போய் வச்சிருக்க? இருட்டு நானே வச்சிடறேன். டே பேரண்டி, என்ன இது? எழில், என்னடா அதிசயமா இருக்கு, காலையில எந்திரிச்சு உட்காந்துருக்க? ஆமா, நீங்க 2 பேரும் என்ன ஊட்டிக்கு போறீங்களா? அதுக்கு ஏன் இங்கே மஃப்ளரு? அங்க போய் போட்டுக்க வேண்டியதானே? ஆமா, நானும் உன் பாட்டியும் ஊட்டிக்கு போறோம். துணைக்கு நீ வரியா? ஆளப்பாரு, எவனாவது பனியனோட ஊட்டிக்கு போனடா? டேய், நாங்க வாக்கிங் போறோம்டா. குளிருது இல்ல? ஏன் பாட்டி, இதெல்லாம் ஒரு குளிரா? ஆமா. அதை ஏன்டா கேக்குற? ராத்திரி பூரா குளிருதுன்னு ஃபேனை கூட போட விட மாட்டா. இப்ப உங்களை கேட்டாங்களா? ம், டேய், சீக்கிரமா எந்திரிச்சிட்டல, வா எங்க கூட வாக்கிங் போலாம். இது சீக்கிரம் எந்திரிச்சானா? நைட்டெல்லாம் நான் தூங்கவே இல்லை பாட்டி. தூங்கலையா? ஏன்டா? அதை ஏன் கேக்குறீங்க தாத்தா? நீங்க நல்லவரா தானே இருக்கீங்க தாத்தா. அப்சல்யூட்லி. உங்க பையனை அப்படியே வளர்த்துருக்கலாம்ல. வாயை திறந்தா மூடவே மாட்டேங்கிறாரு. டேய், சும்மா சும்மா என் பையனை குத்தம் சொல்லாதடா. பாட்டி, அவர் எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காரு, ஏதாச்சும் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்னால சுத்தமா முடியல பாட்டி. வளப்பு அப்படிடா, இவளோட வளப்பு அப்படி. ம், இதெல்லாம் புதுசா என்ன? அவளை மாதிரியே வளர்த்து வச்சிருக்கிறா அவ புள்ளைய. நீங்க தாத்தாவா இருக்கிறதுனால பேசாம இருக்கீங்க. அப்பாவா இருக்கும்போது நீங்களும் அப்படித்தானே இருந்தீங்க. ம். பேசி அவனை கொல்வீங்களே. ஏய், ம், ஆ, நீ பேசாம ஹால்லயே தூங்குடா எழிலு. அங்க போட ஒரு கட்டில் வாங்கிடலாமா? பாக்கியா, ஹால்ல கட்டில் போட்டா நல்லாவா இருக்கும்? இன்னைக்கு ஈஸி சேர்ல தூங்கிருக்கான். டெய்லி இப்படி தூங்க முடியாதுல்ல அத்த. டேய், நீ பேசாம எங்க ரூம்ல வந்து எங்க கூட தூங்குடா. ஆமாடா, நீ எங்க ரூமுக்கு வந்துரு, அங்கதான் இடம் இருக்கே. என்ன, உன் அம்மா பர்மிஷன் கொடுத்தாதான் வருவியா? எழிலே, இந்த வயசு புள்ள நல்லா தூங்கணும்டா. இப்படி ஈஸ்டர்ல கிடந்து தூங்கியும் தூங்காமலும் இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? பேசாம நீ எங்க ரூம்ல வந்து தூங்கு. ஆமாண்டா. சரி, இப்ப எங்க கூட வாக்கிங் வரல? ஐயோ, நாளா வரல பாட்டி. நீங்களே சரி, நீ வா. ஓகேடா, பாய். பாய் பாட்டி. போய் ரூம்ல தூங்கு. சரி தாத்தா. அம்மா, நான் தான் தூங்கல, டல்லா இருக்கேன். நீ ஏம்மா ஒரு மாதிரியா இருக்க? நைட்டு பாட்டி ஃபோன் பண்ணாங்கடா. அத்தைக்கும் பாட்டிக்கும் சண்டை போல. பாட்டி ஒரே அழுக. பெரிய சண்டையா என்ன? பாட்டி அங்க இருக்கிறது அத்தைக்கு பிடிக்கலன்னு சொல்லிருப்பா போல. சொல்றது என்ன, பிடிக்கலன்னு தான் தெரியுமே. அத்தையும் பாவம் தானம்மா. மாமா இல்லாம தனியா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன செய்யறதுன்னு தான் தெரியலடா. பேசாம அத்தைக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பாட்டி நம்ம இங்க கூட்டிட்டு வந்துடலாமா? அப்புறம் அவங்களுக்குள்ள சண்டையெல்லாம் எதுவுமே வராது. கல்யாணமா? அம்மா, அத்தைக்கு என்ன ஒரு 30-35 வயசு இருக்குமா? எவ்வளோ நாளுமா அவங்களும் தனியா இருப்பாங்க? நீ சொல்லு, நான் வேணா போய் மாப்பிள்ளை பார்க்கட்டுமா? டேய், நான் என்ன சொல்றேன், நீ என்னடா சொல்லிட்டு இருக்க? பாட்டிய பத்தி நான் யோசிச்சுட்டு இருந்தா நீ என்னடா? பாவுண்டா பாட்டி. ஆ, பேசாம அவங்களை இங்க கூட்டிட்டு வந்துடுவோம். அவ்வளவுதான்.
என்னையும் பாட்டியையும் சேர்த்து வெளியில போங்கன்னு சொல்லிடுவாங்க. யாரு சொல்லுவாங்க? அப்பா மட்டும் அவர் அப்பா அம்மாவை கூடவே வச்சிருக்காருல்ல. நீ கூட வச்சிருந்தா மட்டும் அவருக்கு என்னவா? அவரு சம்பாதிக்கிறாரு, கூட வச்சிருக்காரு. நான் என்னடா செய்யறேன்? அம்மா, நீயும் தான் இந்த வீட்ல அவ்வளவு வேலை செய்யற. மனசே ஒரு மாதிரியா இருக்குடா. அம்மா பாவம், ஆனா என்னால ஒன்னும் பண்ண முடியல. சரி, உள்ள போய் கொஞ்ச நேரம் படு. ம், இல்லனா பல்ல விளக்கிட்டு குளிச்சிட்டு வா. போ. ம், சரிம்மா. ம், போ. ஷப்பா, எம்பிட்டு வேலை. என்ன செல்வி, வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? கொஞ்சம் முடிச்சிட்டேக்கா, இன்னும் பாதி கிடக்கு. இதை முடிச்சிட்டு அங்க போகணும். அக்கா, சனி, ஆண்டி என்ன சமைச்சிட்டு இருக்கீங்க? ரசமா? ஏன் சனி, அதை பார்த்தா உனக்கு தெரியாதா ரசம்னு? ஏன் நீ ரசம் சாப்பிட்டதே இல்லையா? இங்க இருந்து பார்த்தா தெரியலக்கா. ரசத்தை பார்த்தா சொல்லிட மாட்டேனா? பரவாயில்லம்மா, பார்த்தா ரசம்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தெளிவா இருக்கிய, அது போதும். நீங்க நிறைய சமைக்கிறீங்க, ஃபாஸ்டாவும் சமைக்கிறீங்க ஆண்டி. காலையில இப்பதான் பிரேக்ஃபாஸ்டே முடிஞ்சது, அதுக்குள்ள லஞ்சே பண்ணிட்டீங்க. இத முடிச்சா ஒரு வேலை முடியும்ல. அப்புறம் கடைக்கு போறது, துணி மடிச்சு வைக்கிறது, நைட்டுக்கு மாவு பேசுறது, ரைஸ் மில்லுக்கு போய் மாவு அரைக்கிறது, சாயங்காலம் டிஃபனுக்கு ரெடி பண்றதுன்னு 1000 வேலை இருக்கே. இந்தாமா, இதை எடுத்துட்டு போய் பாட்டி கிட்ட கொடுத்துட்டு வா. இந்த டைம்ல காஃபி குடிப்பாங்களா? ஆமா, பாட்டி இந்த நேரத்துல காஃபி குடிப்பாங்க. ஆண்டி, எனக்கு பயமா இருக்கா ஆண்டி. ஒன்னும் சொல்ல மாட்டாங்க ஜெனி. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பேசினா தானே பழக முடியும் இல்ல? போ. போ, ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. போ. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் மாமியா டீ கப்பை தூக்கி போட போறாங்களோ இல்ல உன் மருமகளவே தூக்கி போட போறாங்களோ தெரியல. சும்மா இருடி, இவ ஒருத்தி. மனசே சரியில்லை செல்வி. அம்மா பாவம் நைட்டு ஃபோன் பண்ணி ஒரே அழுக. ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரலான்னு பார்த்தா எங்க போறது? அக்கா, அதான் வேலை முடிஞ்சிருச்சுலக்கா, நீ போய் பார்த்துட்டு வாக்கா. நூறு ஆயுசு, எங்க அம்மா தான். ஹலோ அம்மா. அம்மா, என்னாச்சு சொல்லுமா? என்னாச்சுன்னு சொல்லு. ஏன் அழற? சொல்லுமா, ஏன் அழற? அம்மா, நான் என்னன்னு சொல்ல பாக்கியா? அம்மா நீ சொன்னாதானே தெரியுமா? என்னாச்சு? திரும்பவும் சண்டையா? யார் கூட சண்டை போட? ராத்திரி வீட்டை பூட்டிட்டு பேத்திய கூட்டிக்கிட்டு அவ பாட்டுக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அவ வருவான்னு ராத்திரி முழுக்க வெளியில உட்கார்ந்துட்டு இருந்த. அவ வரவே இல்லை. ராத்திரி முழுக்க குளிர்ல வாசல்லயே இருந்த. அம்மா, என்னம்மா சொல்ற நீ? ஆமா, அவன் இன்னும் வரவே இல்லை. என் வீடு என் இஷ்டத்துக்கும் பூட்டிட்டு போவேன்னு அவ பாட்டுக்கு போயிட்டா.
எங்க போறதுன்னே எனக்கு புரியல. ராத்திரி முழுக்க பாத்ரூம் கூட போக முடியாம வெளியிலேயே உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஐயோ, அம்மா ராத்திரி நீ ஃபோன் பண்ணப்போ இதெல்லாம் சொல்லவே இல்லையே. எவ்வளவு நேரம் ஆனாலும் அவ வந்துருவான்னு நினைச்சேன். வரவே இல்லை. இப்ப கூட அவளுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இன்னும் அவ வரல. சரிம்மா, நீ ஒன்னும் அழாத. நான் இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன், சரியா? வா பாக்யா. நான் வந்துடுறேம்மா, வந்துடுறேன். என்னக்கா? அவ பாட்டுக்கு வீட்டை பூட்டிட்டு போயிட்டாளாம். அம்மா அனாதை மாதிரி வாசல்ல கிடக்குறாங்க. இது என்னக்கா இப்படி ஒரு கொடுமையா இருக்கு? தெரியல செல்வி, நான் உடனே போகணும் செல்வி. இந்த வேலையெல்லாம் முடிச்சிடுறியா ப்ளீஸ்? அக்கா பின்னாடி அவ்வளோ வேலை கிடக்குக்கா. ஜெனி, கொஞ்சம் அம்மா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இங்க எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். சாப்பிடும்போது அப்பளம் மட்டும் கொஞ்சம் பொரிச்சு கொடுத்துறியா? நானா? ஆண்டி, நீங்க போயிட்டு வரதுக்கு அவ்வளவு நேரம் ஆகுமா? வந்துருவேம்மா. ஒருவேளை வர லேட் ஆயிடுச்சுன்னா அப்பளம் மட்டும் பொரிச்சு கொடுத்துரு. செல்வி அப்பளம் எங்க இருக்குன்னு சொல்லுவா. செல்வி பாத்திரம்லாம் கழுவி எல்லாத்தையும் கிளீன் பண்ணி கொடுத்துருவா. நீ என்ன பண்ற? சாப்பிடறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தயிரை மட்டும் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வெளியில வச்சுடு. அப்பளம் பொரிச்சிடு. சாதம் வச்சிடு. அரிசிய தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கேன். அடுப்புல வச்சு 3 விசில் வந்தா போதுமா? சாதம் வடிச்சிடு. புரியுதாமா ஜெனி? எவ்ளோ செய்யணுமா? ஏன் சரி, அரிசியை குக்கர்ல போட்டு அடுப்புல வைக்க போற. ஃப்ரிட்ஜில் இருக்க தயிர் எடுத்து வெளியில வைக்க போற. அப்பளம் பொரிக்கணும், அம்பிடுத்தானே? சரி, பண்ணிடுறேன். செல்வி, நீ ஒரு வேலை செய்ய. நீயே அப்பளம் பொரிச்சு டப்பால வச்சிரு, சரியா? நீ குக்கர் மட்டும் வச்சா போதுமா? நான் சீக்கிரமா வந்துடுறேன், சரியா? செல்வி பாத்துக்கோ. நான் கிளம்புறேன். பாத்துக்கோ ஜெனி, வரேன் செல்வி. சரி சனி, நான் அப்பளத்தை பொரிக்கிறேன். சனி, சொல்லுங்க. குக்கர்ல அரிசி எடுத்து கழுவி வை. கழுவுறேன்க்கா. அம்மா, பாக்யா. அம்மா, அம்மா அழாதம்மா. வா, நீ உட்கார், வா உட்காருமா. இந்த தண்ணி குடிமா. என் பொழப்பு எப்படி ஆயிப்போச்சு பாரு பாக்யா. உங்க அப்பா போனப்பவே நானும் போயிருக்கணும். அம்மா, இல்ல உன் தம்பி போனப்போவாவது போயிருக்கணும். இப்படி கடந்து நான் சீரழிறேன் பாரு. இப்படி எல்லாம் பேசாதம்மா. இப்போதான் நான் வந்துட்டேன்ல, நீ அழாதம்மா. தண்ணி தாகம் எடுக்குது, குடிக்க கூட முடியல. பக்கத்து வீட்டுல போய் கேட்டா
உங்க மருமக எங்க போயிருக்கான்னு கேட்டு அசிங்கமா போயிடுமேன்னு நான் கேட்காமலே இருந்துட்டேன். நல்ல வேளை நீ தண்ணி கொண்டு வந்த. இன்னும் கவிதா வீட்டுக்கு வரலையாமா? நேத்து போனோம் பாக்கியா, இன்னும் வரல. ராத்திரி முழுக்க என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. ராத்திரி நீ ஃபோன் பண்ணல, இதெல்லாம் நீ சொல்லணும் இல்லம்மா. சண்டைன்னு மட்டும் தானே சொன்ன. வெளியில உட்கார்ந்திருக்கேன்ல, நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையம்மா. நீ படுத்து தூங்கி இருப்ப, உன்னை தொந்தரவு பண்ண வேண்டாமேன்னு நினைச்சேன். உனக்கே அங்க 1008 கவலை, இதுல நான் என் கஷ்டத்தை வேற சொல்லணுமா? என்னம்மா நீ? அதுக்காக ராத்திரி முழுக்க இங்கே உட்கார்ந்துட்டு இருந்தியா நீ? குளிர் வேற அடிக்குதேம்மா, சாப்பிடாம வேற உட்கார்ந்துருக்க. என்னம்மா இதெல்லாம்? எங்கேயாச்சும் வேலைக்கு போய் பொழைச்சிக்கலான்னா யாரும் என்ன வேலைக்கு சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. என்னம்மா நீ? எங்கேயாவது அநாத ஆசிரமத்துல கொண்டு போய் விடுன்னா நீயும் கேட்க மாட்டேங்கிற. அம்மா இப்படி எல்லாம் பேசாதம்மா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற என்ன பண்ண சொல்ற? கவிதாவுக்கு நான் இங்க இருக்கிறது பிடிக்கவே இல்ல. நான் இங்க இருக்கிறது என் பேத்திக்காக தான். அந்த புள்ள பாவம், கவிதா வேலைக்கு போனா அது என் பின்னாடியே சுத்திட்டு இருக்கும். அவளுக்கு இப்ப என்னன்னா, இந்த வீட்டை வித்துட்டு அங்க போயிட்டா அவங்க அம்மா அந்த புள்ளைய பாத்துப்பாங்க. என்ன பாத்துக்கிற தொந்தரவு இல்லையேன்னு நினைக்கிறா. எதுவா இருந்தாலும் உட்கார்ந்து பேசணும் இல்லம்மா. அதை விட்டுட்டு இப்படி அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா என்ன அர்த்தம்? மனசாட்சி வேண்டாமா? பாக்யா, போகும்போது அவ தெளிவா தாண்டி சொல்லிட்டு போனா. உங்களுக்கு தான் உங்க மக பெரிய வீடு வச்சிருக்கால, அங்க போய் இருங்கன்னு பூட்டிட்டு போயிட்டா. நீ இந்த மாதிரி தனியா உட்கார்ந்துட்டு இருந்ததுக்கு ஒரு ஆட்டோ பிடிச்சு அங்கேயாச்சும் வந்திருக்கலாம் இல்லம்மா. அங்க வந்தா உங்க மாமியார் எப்படி மூஞ்ச காமிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அப்புறம் என்னால உனக்கு பிரச்சனை ஆயிட போகுது. எதுக்குன்னு தான் நான் இங்கே இருந்துட்டேன். காலையில எனக்கே பயமாயிடுச்சு பாக்யா. இப்படியே இருந்து பசியில நான் செத்து போயிடணும்னு பயமா இருந்துச்சு. அதனாலதான் நான் பயந்து போய் உனக்கு போன் பண்ணேன். என்னம்மா நீ இப்படி எல்லாம் சொல்ற? நீ கிளம்புமா, இப்பவே நம்ம வீட்டுக்கு போலாம். கிளம்பு. இல்ல பாக்யா, நான் அங்க வந்தா நல்லா இருக்காது. உன் வீட்டுக்காரருக்கு பிடிக்காது. உன் மாமியார் ஏதாவது சொல்லும். இல்லம்மா, என்னால உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்ல. என்னால உனக்கு பிரச்சனை வரணுமா சொல்லு. அம்மா இப்போ நான் அவர்கிட்டயே பேசுறேன். அவர் ஒண்ணும் சொல்ல மாட்டாருமா. உடனே கூட்டிட்டு வான்னு தான் சொல்லுவாரு. பாரு, இப்ப நான் பேசுறேன். அவர் ஏதோ வேலையா இருக்காருன்னு நினைக்கிறேன். போன் எடுக்கலம்மா. கூட்டிட்டு வான்னு தான் சொல்லுவாரு. நீ வா போலாம். இதோ பாத்தியா, அவரே போன் பண்றாரு. ஹலோ, என்னங்க? என்ன பாக்யா, ஏன் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ற? ஒரு அவசரமான விஷயங்க. அதான். பாக்யா, நான் ஒரு முக்கியமான மீட்டிங் போயிட்டு இருக்கேன். டிராஃபிக் வேற ஹெவியா இருக்கு. நான் வண்டி ஓட்டிட்டு இருக்கேன். நான் அப்புறமா கூப்பிடுறேன். பாய். மீட்டிங் முடிச்சிட்டு கூப்பிடுறீங்களா? ஆ
கூப்பிடுங்க கூப்பிடுங்க. அம்மா, அவர் மீட்டிங்ல இருக்காரா? கூப்பிடுவாராம். ஆ, நான் அவரை கேட்காமயே உன்னை கூட்டிட்டு போயிடுவேன். நீதான் யோசிக்கிறல்ல, அதான் சொல்றேன், அவ்வளவுதான். நீ உன் கஷ்டம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றது எனக்கு தெரியாதா பாக்யா? உன் பழுப்புல நான் வேற மண்ணள்ளி போடணுமா? நீ பேசாம இரு. ஏன் பாடு எனக்கு. நான் போன் பண்ண உடனே கிளம்பி வந்தியே, அதுவே எனக்கு போதும். இருமா, கவிதாக்கு நான் ஃபோன் பண்றேன். ஏன் கேக்குறதுக்கு ஆள் யாரும் இல்லைன்னு நினைச்சிட்டாளா? நான் அவளுக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன், இரு.